இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அல்வா ரெசிபி தாங்க. பாம்பே அல்வா. இது வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்பவே சீக்கிரம் நம்ம செஞ்சிடலாம், ½ அன் ஹவர்லேயே. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற டெய்லி வீடியோஸ் நீங்கள் பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதை செய்கிறதுக்கு நான் இந்த கப்பில் தான் மெஷர்மெண்ட்டு பண்ண போகிறேன். 3/4 கப்பு வந்துட்டு சோள மாவு எடுத்துருக்கேங்க. அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். அதே கப்பில் 2 கப் வந்துட்டு தண்ணி இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்தது ஒரு பேன் வச்சுக்கோங்க ஸ்டவ்வில். இதில் வந்துட்டு அதே கப்பில் 2 கப்பு வந்துட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அதே கப்பில் ½ கப் வந்துட்டு தண்ணியும் இதில் சேர்த்துக்கிறேங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சி விட்டுக்கலாம். கம்பி பதம் வரணும்னு அவசியம் இல்லை, கரைஞ்சாலே போதும். பாருங்கள், நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இதில் வந்துட்டு ஃபுட் கலர் வந்து நான் சேர்க்குறேன். நான் ஆரஞ்சு கலர் சேர்க்குறேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. கூடவே வந்துட்டு ஏலக்காவும் நான் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேங்க. இப்போது இந்த கரைச்சி வச்சுருக்கிற சோள மாவு இதில் கொஞ்சமாக வந்துட்டு உப்பு சேர்த்துக்கிறேன், ஒரு பிஞ்சு சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது இந்த சுகரில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சூடு ஏறினதும் கைவிடாமல் கிளறிட்டே இருங்க, இல்லை அப்படின்னா கட்டி போட்டுடும், தனித்தனியாக கட்டி கட்டியாக ஆகிடுங்க. இப்போது லைட்டாக சூடு ஏறட்டும், அதுக்கப்புறம் நம்ம விடாமல் கிளறலாம். பாருங்கள், நான் கிளறிட்டே இருந்தேன். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கட்டியாக இருக்குது பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி வந்துட்டு அல்வா. பாருங்கள், நல்லா கிளறிட்டே இருந்தேன். இது கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட வந்துட்டு நம்ம கிளறிட்டே இருக்கணும். 1 கப் நெய் வந்துட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறிட்டே இருக்க போகிறேன். பாருங்கள், கைவிடாமல் கிளறுங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், நீங்கள் ஃபோல்ட் பண்ணி கிளறி விடுங்க. ஃபைனலாக இது வந்துட்டு கிளாஸியாக இருக்கும், அதுதான் வந்துட்டு இதோட கரெக்டான ஸ்டேஜு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கிட்ட நம்ம இதை கிளறிட்டுருக்கலாம். இதில் இப்போது நட்ஸ் வந்து நான் சேர்த்துக்கிறேன். பாதாமும் முந்திரியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்துட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் இதை திருப்பி கிளறி விட போகிறேன். பாருங்கள், நம்மளுடைய அல்வா வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த பிளேட்டில் நான் நெய் தடவி வச்சுருக்கேங்க. உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸ்கொயராக இருந்ததுன்னா இன்னும் நல்லாயிருக்கும், ஸ்கொயர் ரெக்டாங்கிள் அந்த மாதிரி. நான் இந்த பிளேட்டில் வந்துட்டு ரெடி பண்ணதை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு லைட்டாக மேலே வந்துட்டு சமமாக தட்டி விட்டுக்கிறேன். இது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா ஒரு ½ அன் ஹவர்லேருந்து 3/4 மணி நேரத்தில் செட் ஆகிடும். வெளியில் வச்சோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 மணிலேருந்து 2 மணி நேரத்தில் செட் ஆகிடும். பாருங்கள், நான் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். நல்லா சூப்பராக வந்திருக்க பாருங்கள். இப்போ இதை வந்துட்டு நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அதில் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஜெல்லி டைப்பில் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாட்டி நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போடுற டெய்லி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியும்.
நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.